ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நம்மத்திலே பார். இந்த ஆண்டவரே ஆசீர்வாதம். ஆண்டவரே கடந்த வாரமெல்லாம் காத்து நடத்துமே ஆசீர்வதித்தே. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த நாள் நடக்கிற மூன்று ஆராதனைகளோட பிரசன்னம் காணப்படுவதாக. இந்த தாசனை குழந்தைகளுக்கு பயன்படுத்தும். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம். விசுவாச மக்களை ஆண்டவரே கூட்டிக் கொண்டு வா. ஆண்டவரே தடை நீக்கிக் கொண்டு வா. பலவீனங்கள் சுவீனங்கள் இருக்கிற பிள்ளைகள் அந்த விடுதலை பெற்று விடுவார்களா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க. இந்த சமூகத்திலே விடுதலை உண்டாடும். இன்பம் உண்டாடும். இதுவரை கட்டளையிடுகிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை செய்த ஊழியர்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆசீர்வதி. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆசீர்வதி. உங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி பலி செலுத்த வந்தோம் ஐயா, சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோம். சிங்க நன்றி சொல்லிட வந்தோம் ஐயா, தலை குனிந்து பணிந்து நின்றோம். நன்றி பலி செலுத்த வந்தோம் ஐயா, சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோம். சிங்க நன்றி சொல்லிட வந்தோம் ஐயா, தலை குனிந்து பணிந்து நின்றோம். உண்மையான உள்ளத்தோடு நன்றி சொல்லுவோம். ஆழத்தில் இருந்து நாம் தீமை தேடுவோம். உண்மையான உணர்வுடன் நன்றி சொல்லுவோம். அதை உண்மை தெய்வம் உமக்கே நாம் சொல்லிட வந்தோம். நன்றி பலி செலுத்த வந்தோம் ஐயா, சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோம். செய்த நன்றி சொல்லிட வந்தோம் ஐயா, தலை குனிந்து பணிந்து நின்றோம். வானபூமி எல்லாம் உங்கள் படைப்பல்லவா, அதில் வைத்ததெல்லாம் இன்று எனக்கு தந்ததல்லவா. வானபூமி எல்லாம் உங்கள் படைப்பல்லவா, அதில் வைத்ததெல்லாம் இன்று எனக்கு தந்ததல்லவா. ஆனால் நானும் உங்கள் பிள்ளை அல்லவா, இந்த மண்ணினாலே வெற்றி அல்லவா. உங்க சாயலாக என்னை நீங்க வைத்தீரல்லவா. உங்க முச்சு காட்டி என்னோட சுவாசம் அல்லவா. ஐயா நன்றி பலி செலுத்த வந்தோம் ஐயா, சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோம். செய்த நன்றி சொல்லிட வந்தோம் ஐயா, தலை குனிந்து பணிந்து நின்றோம். ஐயா நன்றி பலி செலுத்த வந்தோம் ஐயா, சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோம். செய்த நன்றி சொல்லிட வந்தோம் ஐயா, தலை குனிந்து பணிந்து நின்றோம். உம்மை போல நல்ல தெய்வம் கிடைத்திடுமா ஐயா, உம்மை போல நல்ல தெய்வம் கிடைத்திடுமா ஐயா, உம்மை போல நல்ல அப்பா கிடைத்திடுமா. உங்க செல்லம் பிள்ளை என்று என்னை சொல்கிறல்லவா. உங்க உள்ளத்தையும் என்னை நீரும் அழைத்தீரல்லவா. உள்ளத்தையும் எல்லாம் நீரும் அழைத்தீரல்லவா. எந்த உங்கள் ஜீவன் தந்தீரல்லவா. ஐயா நன்றி பலி செலுத்த வந்தோம் ஐயா, சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோம். செய்த நன்றி சொல்லிட வந்தோம் ஐயா, தலை குனிந்து பணிந்து நின்றோம். ஐயா நன்றி பலி செலுத்த வந்தோம் ஐயா, சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோம். செய்த நன்றி சொல்லிட வந்தோம் ஐயா, தலை குனிந்து பணிந்து நின்றோம். நீங்க செய்த நன்மைகளை இன்னும் சொல்லவா, நீங்க செய்ய போகும் நன்மைகளை
நான் சொல்லிட வந்தோம். நன்றி பலி செலுத்த வந்தோம். ஐயா சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோம். செய்த நன்றி சொல்லிட வந்தோம். ஐயா தலைகுனிந்து பணிந்து நின்றோம். ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வாசிங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் நட்சத்திர வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நான் பார்த்த வசனத்துல கர்த்தர் நமக்கு ஒரு சால்வையை தருகிறார் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சால்வை தருகிறவராக அனுமதிக்கிறார். சால்வையை தரித்துக் கொள்ளும்படி நமக்கு கொடுக்கிறார். மணவாட்டிக்கு கர்த்தர் சால்வை கொடுத்தார் சொல்லப்பட்டது. மணவாட்டியாகிய திருச்சபைக்காக இயேசு ரத்தம் சிந்தனது மட்டுமல்ல, நீதியின் சால்வையை கொடுக்கிறார். அல்லேலூயா. சால்வைகள், சால்வைகளை குறித்து நிறைய வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சில சால்வைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சால்வைகள் என்றால் அது மனிதனை அழகுபடுத்துவதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த தலைவர்கள் எல்லாம் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம். அப்படியாக அவர்களை கனப்படுத்துகிறோம். அவர்களை நாம கௌரவப்படுத்துகிறோம். அப்படியாக இந்த சால்வைகளை நாம் அதற்காக பயன்படுத்துகிறோம். சால்வைகள் மனிதனுக்கு அழகை கொடுக்கிறது. அல்லேலூயா. அழகை கொடுக்கிறது. இன்னும் பல தேசங்களிலே பார்த்தால் அவர்கள் சால்வைகளை அதிகமாய் அணிகிறார், அதிகமாக போட்டுக்கொள்கிறார். அது அவர்களுக்கு ஒரு மதிப்பையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மணவாட்டிக்கு என்ன கொடுக்கிறாரே? சால்வை கொடுக்கிறார். சால்வை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மனிதன் பயன்படுத்தக்கூடிய சால்வைகளும் இருக்கிறது, மனிதன் பயன்படுத்தக்கூடாத சால்வைகளும் இருக்கு. ஆகவே நாம் அந்த ரெண்டு சால்வைகளை குறித்து பார்க்க போகிறோம். முதல் சால்வை பின்மாற்றத்தின் சால்வை. வாசிகள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12-13 வாசிகள். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றார். எலிசா அவர்கள் எலியாவின் வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் தேவனை காணும்போது, தேவனோடு பேசும்போதெல்லாம் அவன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி முதல்ல அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன் அவன் முகத்தை மூடுகிறவன் அல்ல, முகத்தை ஆண்டவருக்கு காண்பிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய சத்தத்தையும் அவன் கேட்கும் போது அவன் தன் முகத்தை என்ன செய்கிறான்? இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறான். இங்கே உனக்கு என்னப்பா வேலை அப்படின்னு கேட்கிறான். அவன் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது. நாம சில இடங்கள்ல போனோம்னா என்ன சொல்லுவாங்க, சிலர் பார்த்தாங்கன்னா இன்னும் வந்திருக்கான் அப்படின்னு இல்லையா? ஏன்னா நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போறோம். ஒரு விசுவாசி பையன் வந்து சினிமாவுக்கு போயிருந்தான். அந்த
பாஸ்டரும் சினிமாவுக்கு இருந்தார். பாஸ்டரும் சினிமாவுக்கு இருந்தார். அப்பா அந்த இருட்டில் தானே உங்களுக்கு படமெல்லாம் காமிப்பா, அதனால முன்ன பின்ன தெரியல, யாரையும் தெரியல. இந்த இன்டர்வல் விடும்போது இடவேளை நேரத்தில் வெளிச்சம் லைட் போட்டுருவாங்க. லைட் போட்ட உடனே திரும்பி ஒருத்தரையாக பார்ப்பாங்க, யாரும் இருக்காங்க அப்படின்னு. இங்கே என்ன சொல்றாரு, பாஸ் வந்துருக்காரு. அவங்க இந்த விசுவாசி, ஐயா சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு இருக்காங்க. அவருக்கு எனக்கு யாருக்கு விரும்பத்து போச்சு. சும்மா வந்தப்பா அப்படின்னப்பா ஒடிய போயிட்டான். அப்படியாக பின்மாற்றத்தினாலே முகம் கொண்டு என்ன செய்ய முடியல, தேவனோடு பேச முடியல, விசுவாசிகளோடு பேச முடியல. பின்மாற்றம் மனிதனை முகத்தை மூட வைக்கிறது, வெட்கப்படுத்துகிறது, மனிதனை திரும்பி ஓட வைக்கிறது, நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய வருகை நாட்கள் சமீபமா இருக்கிறதுனால எப்படி நடந்தாங்க, நிமிர்ந்து நடவுங்க. எப்படி நடக்குமா, நிமிர்ந்து நடந்து. அதனால உலகத்துல என்ன பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் இருந்தாலும் அதை நாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி நாம் அவருடைய நீதியின் சால்வையினால் என்ன செய்கிறார், மூடப் போகிறார். எனக்கு பரலோகத்தின் சால்வை தரப்போகிறார், நான் பரலோக குடிமகன் என்று சொல்லி நீங்கள் நிமிர்ந்து நடக்கிறோம். ஒரு விசுவாசி நிமிர்ந்து நடக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும். எலியா பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு, சாதாரண ஒரு பெண்ணுக்கு பயந்து அவன் என்ன செய்யறான், வனாந்தரத்துக்கு ஓடி போய் ஒரு சூரிய செடியின் கீழே படுத்துக்கொண்டு நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிறான். அப்போ பின்மாற்றம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அவன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம் வராது என்று சொல்லிப்பார். சாத்தான் அவனை பின்மாற்றத்திலே கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் குழிக்குள்ள அமுக்கதான் வழிபார்ப்பான். அவனை வாழ்க்கையை வெறுத்துவிட அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான். வாழ்ந்த என்ன பயன் என்று சொல்லுவான். அப்படியே அந்த அறிந்த சத்தியங்களை அவனுக்கு மறக்க வைப்பான். அவனை என்ன சொல்லுவான், பின்மாற்றத்தில் போனால், அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் பின்வாங்கி போனால் அவனை உயிர்ப்பிக்க கூடாத காரியம். அவனை உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம். சரிங்களா, அந்த கொஞ்ச நாளைக்கு அப்படியே போவோம், பிறகு இப்படி வந்துடுவோம், ஆண்டவருக்குள்ள வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா வரவே முடியாது. சரிங்களா, அப்படி பின்வாங்கி போனா அப்படி போனாலும் ஒரே பக்கம் போயிட முடியும். சாத்தான் போன மறுபடியும் உங்களை என்ன செய்ய மாட்டான், கொண்டு வர முடியாது, நீங்க புதுப்பிக்க பண்ண முடியாது. யூதாஸ் பின்வாங்கி போனால் புதுப்பிக்கப்பட முடிந்ததா? இல்லை. ஆகவே அருமையானவர்களே, நாம் பின்மாற்றத்தை விட்டு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு பயந்து, பெண் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது, பெண் பலவீனமானவள். பெண் என்றால் பலவீனமானவள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் பலவீனம் உங்களுக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். பலவீனம் அதுதான் பின்மாற்றத்தை கொண்டு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பலவீனமாகி விடுகிறீர்கள், சோர்ந்து விடுகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள், துக்கப்படுகிறீர்கள். நீங்கள் அப்படி பலவீனங்கள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் ஜெபத்தை விடுகிறீர்கள், வேத வாசிப்பை விடுகிறீர்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, பின்மாற்றம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஆகவே பலவீனமாகிய பெண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. உடனே சொல்லுங்க, பெண் என்ற வார்த்தை வரக்கூடாது. அதான் பவுல் சொல்லுகிறார், எப்படி இருங்கள், புருஷராக இருங்கள். எப்படி இருங்க, புருஷராக இருங்கள், திடப்படுங்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணும், பெண்களாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், புருஷத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார், புருஷத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். பலவீனம் நமக்கு வரக்கூடாது. நமக்கு
கடந்து செல்வோம். அடுத்ததாக நம்ம வாசிப்போம். பலவீனத்தின் சால்வை நமக்கு நாம் போட்டு கொள்ளக்கூடாது என்று சொல்லி பாருங்க. இரண்டாவது, மன்னிப்பின் சால்வையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 24:11 நாம் வாசிக்கிறோம். 24:11 தாவீது என்கேதின் வனாந்தரத்தில் இருக்கையில் சவுல் அவனை தேடி 3000 வீரர்களை அழைத்துக் கொண்டு வந்தான். கெபியில் அந்த சவுல் தங்க போன போது அவர் தனிமையா இருந்தார். ஆகவே தாவீது சவுலின் சால்வையை என்ன செய்தானா, ஒரு பகுதியை அறுத்து கொண்டு வந்தான் என்று சொல்லணும். இந்த சவுல் தாவீதுக்கு பெரிய சத்ருவா இருக்கான். பெரிய சத்ருவா என்ன செய்யறான், எழும்புகிறான். அவனை கொன்றுவிட 13 முறை போய் செய்கிறான். அவனை அழித்து விட வேண்டும், இல்லாமல் ஆகிற வேண்டும். ஆட்சியை நாம் தான் பிடிக்க வேண்டும். ஆட்சி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தான் வர வேண்டும். யாரும் வரக்கூடாது என்று சொல்லி அந்த சவுல் ராஜா தீவிரமாக என்ன செய்கிறார், தாவீதை எதிர்த்து நிற்கிறார். என்னென்றாலே தாவீதுக்கு அந்த கோலியாத்தை கொண்டுட்டு வரும்போது எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆடி பாடி பெண்கள் எல்லாம் சேர்ந்து, பெண்களால் தான் அவனுக்கு இந்த கஷ்டமெல்லாம் வந்தது. அல்லேலூயா. அவனும் பெண்ணாலே அழிவுதான் பெண்ணாலே சொல்ற மாதிரி பெண்ணால தான் பெண்கள். இந்த பெண்கள் பாருங்க, ஆடி பாடி இதெல்லாம் வாசித்து தம்பெல்லாம் அடிச்சு சவுல் கொண்டது 1000 தான். சவுல் ராஜா வந்து நிற்கிறார். சவுல் ராஜா நிற்கிறாரு. அந்த வெற்றி முழக்கத்தின் மேடையில் நிற்கிறார். அவர்தான் ஆட்சி செய்கிறவரு. ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேல இருக்கிற ராஜாவை பற்றி குறைச்சி சொல்லி கீழே இருக்கிற தாவீதை உயர்த்தி சொல்லுகிறார். சவுல் கொண்டது 1000. சவுல் கொண்டது எத்தனை? சாதாரண 1000 தான். தாவீது கொண்டது 10000. மேல ஒருபடி ஏறிட்டாருன்னு சொல்லும்போது அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, அந்த கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பித்தது, பொறாமைகள் வர ஆரம்பித்தது, அவனுக்கு எரிச்சல் வர ஆரம்பித்தது. அவன் தாவீதை கொல்வதற்கு அவன் பலமுறை முயற்சி பண்ணினான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல தாவீது அந்த சத்ரு தான், சத்ருவின் கையில ஒப்பு கொடுப்பேன்லாம் ஆண்டு சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் அவன் பார்க்க அந்த சால்வையை என்ன செய்யறான், அந்த உட்கார்ந்து இருக்கிறாரு. பின்னால உள்ள சால்வையை முதுக்கு பின்னால தொங்க முடியா, கால் பிடிச்சி அழைச்சிட்டு அப்படியே போயிடறான். பின்னால ஓடி போயிடறான். அவனை ஒரு வெட்டு வெட்டினா செத்துப்பான், ஒரு வெட்டு வெட்டினா செத்துப்பான். ஆனால் கூட அந்த சால்வை எதை காட்டுகிறது என்று சொன்னால் மன்னிப்பின் சால்வை. அல்லேலூயா. மன்னிக்கிற சுபாவம் தாவீதுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த சவுல், சீமேயி, அதோனியா, யோவாப் இவர்களெல்லாம் தாவீதுக்கு ரொம்ப துரோகம் பண்ணினார். ஆனால் கூட தாவீதை அவர்களை மன்னித்தான். என்ன செய்தான்? மன்னித்தான். மன்னிக்கிற குணம் தேவனுடைய குணம். மன்னிக்கிற குணம் யாருடையது? தேவனுடையது குணம். இந்த தேவனுடைய குணம் தான் நமக்கு இருக்கணும். மன்னியாக இருப்பது மிருக குணம். மன்னியாக இருக்கிறது மிருகத்தின் குணம். இந்த மிருகத்தின் குணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மன்னிக்கணும். நம்ம குடும்பங்களிலும் பாருங்க நிறைய சண்டைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடியதா இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன மாதிரி அறியாமல் செய்தார்கள் மன்னி சொல்ற மாதிரி அது அப்படியே நம்ம என்ன செய்யணும், சொல்ல பழகிக்கூடாது. அறியாமல் செய்தா நம்ம மன்னிப்போம் சொல்லி உங்களுக்குள்ளே அந்த நல்ல எண்ணங்கள் வரணும். சுத்த ஆவியானவர் என்ன செய்வார்மா, மன்னிக்கிற ஆவியானவர், மன்னிக்கிற ஆவியானவர். அதனால மன்னிப்பின் அனுபவம் நமக்கு வேணும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே மன்னிக்கதான் வந்தார். நீ ஒரு என்ன செய்வாய், கற்பவதியாக குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் சகல ஜனங்களின் பாவங்களையும் நீக்கி ரட்சிப்பார். பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறோம். பாவங்களை மன்னிக்க ஆண்டவருக்கு என்ன இருந்ததுதான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள் எல்லாம் எதிர்த்து வருகிறார்கள். அந்த ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தபோது அவர் என்ன சொல்லிட்டார், ஆண்டவரே ஒரே வார்த்தை, உன் பாவம் உனக்கு
மன்னிக்கப்பட்டதை எழுந்து நட சொன்ன உடனே அவங்க துருன்னு பிடிச்சிட்டாங்க. பாவத்தை மன்னிக்கிறேன்றாங்க. பாவத்தை மன்னிக்க வந்தாலும் என்ன அதிகாரம் இருக்கு சொல்லி உடனே எழுப்பிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பாவங்களை மன்னிக்க பூமியிலே மனுஷகுமாரனா எனக்கு என்ன இருக்கு அதிகாரம் என்ன சொல்லி அவனை எழுந்து நடந்தாலும் அவன் எழுந்து நடக்கல. அதுக்குள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே என்ன செய்யறாங்க, அவங்க தூக்கிட்டு வந்தாங்க 4 பேர் எல்லாம் போட்டு அங்கிட்ட சண்டை வந்துருச்சு, நம்ம தப்பிச்சு போய் ஓடுறாங்க. அவன் திமுறாக்காரன் அங்கேயும் படுத்தே கிடக்கான். ஆண்டவர் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி எனக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி எழுந்து அப்படின்னு சொன்னா எழுச்சி போயிட்டான். அல்லேலூயா. எழுந்து படுக்க எடுத்துக்கொண்டே போயிட்டான். பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படாதனால தான் வியாதிகள் வருது, வேதனைகள் வருது, துன்பங்கள் தொல்லைகள் வருது. பாவத்தினால்தான் சாபங்கள், சாபத்தினாலே அழிவுகள், அழிவுகளினாலே நித்திய நரகம். இல்ல பாவம் செய்கிறவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம்னா நரகம்னா. அதனால நாம தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம சபைக்கு வருகிறோம். இன்னும் பாவங்களை செய்யக்கூடாது. அல்லேலூயா. பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இருக்கிறமை சுத்திகரிக்கிறது. அதனால அந்த தினமும் நம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படுவோம். நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 3வது நம்ம பார்க்கிறோம், சோதனையில் சேதப்படாத சால்வை. சோதனைகள் நமக்கு வரும்பொழுது சேதப்படுத்தக்கூடாது, சால்வைகளை சேதப்படுத்தக்கூடாது. தானியேல் 3:27 நாம் வாசிக்கிறோம். 3:27 அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் காணப்பட்டது என்று வாசிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க கவனிங்க, நான் சொல்றேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டு அந்த நாட்களிலே அவர்கள் அங்கே இருந்தபோது, அரண்மனைகளில் இருந்தபோது அவர்களுக்கு உதவமாக அநேகர் எழுப்பினார். ராஜாவே என்ன செய்யறான், எழுப்புகிறான். ராஜாவே அவருக்கு சத்துவா எழுப்புறான். எழுப்பி ஒரு பெரிய பொற்சிலையை என்ன செய்யறான், செய்திருக்கிறான். பெரிய பொருள் 60 அடி உயரம், 30 அடி அகலம், பெரிய பொற்சிலை. என்ன சொல்லுமா, கற்சிலை அல்ல, பொற்சிலை. ஒன்னால செய்து வைக்கிறான். அதை கும்பிடணும்னு சொல்றான். அதைத்தான் எல்லாரும் என்ன செய்யணும், கும்பிடதான். இதுதான் உங்களை உண்டாக்குன தெய்வம் சொல்றான் ராஜா. சொல்லி அதை எல்லாரும் செய்தாங்க. சபையா கூடி எல்லாரும் அதை உறுதிப்படுத்தி அதுல யாரும் அந்த சாமியை கும்பிடலைன்னா, ஒரு சிலையை கும்பிடலைன்னா என்ன தண்டனை, எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவாரு. தானியேல் காலத்துல தானியேல் ராஜாவை கும்பிடணும். ராஜா தான் தெய்வம். அவரை கும்பிடலைன்னா சிங்கக்கபில போடுவாங்கன்னு சொல்லி அப்புறம் தானியேல் தூக்கி போட்டாங்க. சிங்கங்கள் வாயில அவர் கட்டி என்ன செய்தார், விடுதலை கொடுத்தார். இங்க இந்த ராஜா என்ன பண்றான், அக்கினி சூளையிலே போடப்படுவாங்கன்னு சொல்லி அதனால அக்கினி சூளையில உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு. அதனால அக்கினி சூளையை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தண்டனை அதில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தண்டனைகள் கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதா இருக்கும். ஆனால் இந்த 3 பேரும் அந்த பொற்சிலையை வணங்கலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் புகார் பண்ணும்போது அதை 7 மடங்கு சொல்றாங்க. எத்தனை மடங்குமா, 7 மடங்கு. ஒரு பாட்டு போடுறது, 7 மடங்கு எரி நெருப்பில் இழைத்தம் தாசருடன் நடந்தார். 7 மடங்கு எரி நெருப்பில் இழைத்தம் தாசருடன் நடந்தார். தானியேலை சிங்கக்கபியில் தூதன் துணையால் காத்தனரே. தானியேலை சிங்கக்கபியில் தூதன் துணையால் காத்தனரே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள்
பண்ணும்போது அப்படியே சாதனம் பேசாதோ ராஜாவும் ஒன்றும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உண்மையாக இருக்காங்க, ஒழுக்கமாக இருக்காங்க, நேர்மையாக நீதியாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே கொஞ்சம் பிரியமாக இருந்தான். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க. அதனால ராஜா அவங்க மேலே ஒரு பிரியம் வைக்கிறான். வச்சே ஒரு நாள் ராத்திரியில் வரான். மறுநாள் தான் போடணும். அன்னைக்கு நைட்டில் வந்து அவங்களோட பேசுகிறான். யாருக்கும் தெரியாமல் வர்றான். மாறு வேகத்தில் வர்றான். வந்து கொஞ்சம் கும்பிட்டுருங்கப்பா, கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படியே கையை மெதுவா அப்படி சும்மா வந்து நின்னாலும் போதும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ராஜாவே, நீங்க எவ்வளவோ பேசி இருக்கிறீர்கள், இதை குறித்து பேசலாம். இதை குறித்து என்ன செய்யண்டா பேசலாம். வேற ஏதாவது இருந்தா பேச. ஆண்டவர் எங்களை என்ன செய்வாரு? சிங்கத்தம்பிக்கு அக்கினி சூளைக்கு தப்பு வைப்பாரு. அப்படி தப்பு வைக்காத ஒரு கடவுளை நாங்க வணங்குறேன். தப்பு வைத்தாலும் சரி, தப்பு வைக்காவிட்டாலும் சரி, நாங்க அவருடைய தெய்வத்தை நினைச்சு முடியாது, வணங்க முடியவே முடியாதுன்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டாங்க. இல்லையா? அப்ப ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. 7 மடங்கு சூடாக்குங்களா, அவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்காங்க இல்லையா ராஜா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு 7 மடங்கு சொல்லுவாங்க. ஆனா அது மத்தியிலே ஆண்டவர் வந்து அல்லேலூயா போடப்பட்ட போது ஆண்டவர் வந்து ஆண்டவர் உங்களுடைய சோதனைகளில் வேதனைகளில் உங்களுக்கு வருகிற பாடுகளிலே உங்களோடு கூட வந்து நிற்பார். அல்லேலூயா. உங்களோடு கூட 4 பேரும் அங்க நிக்கிறவரை இந்த 3 பேரும் பார்க்க முடியல. ஆண்டவர் வந்து அங்க கூட நிற்கிறாரு, நடக்கிறாரு. ஆனா அது யாரும் பார்க்க முடியல. 3 பேரும் பார்க்க முடியல. 3 பேர் கண்களுக்கு தெரியல. 3 பேர் கண்களுக்கு என்னமா செய்யல தெரியல. அதுபோல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் அறிய முடியாது, நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. உங்களோடு கூட பழகுகிறவர்கள் சொல்வார்கள். அல்லேலூயா. உங்கள் வீட்டார் சொல்லணும், பிள்ளைகள் சொல்லணும், குடும்பத்தார் சொல்லணும், வேலை பார்க்கிற இடத்துல சொல்லணும், இவனோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாசிக்கும் 1 சாமுவேல் 18:12 வாசிக்கிறோம். 18:12 தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சவுல் கண்டு அவனுக்கு பயந்தார். பாருங்க, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறத என்ன செய்யல. தாவீது கூட அவன் அவர் அடிக்கடி சகித்துல பார்த்தா ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதோ, என்னை ரட்சியும், என்னோட கூட இருக்கணும்னு அவர் கதறிட்டு இருப்பார். ஆனா கூட இருக்காரு. ஆனா அந்த தாவீதுக்கு அதிகமா தெரியல. ஆனால் அந்த சவுலுக்கு பாருங்க தெரியுது. தாவீதோடு கூட யார் இருக்குது? கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி அவருக்கு பயந்தான். அல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து உங்களுடைய கிரியைகளை கண்டு, உங்களுடைய நடத்தைகளை கண்டு, உங்கள் வார்த்தைகளை கண்டு, உங்கள் பேச்சுக்களை கண்டு, உங்களுடைய விசுவாசத்தை கண்டு நீங்கள் கர்த்தரை எப்படி பின்பற்றுகிறீர்கள் என்பதை மக்கள் பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இவனோடு கர்த்தர் இருக்கிறான், இந்த சகோதரியோடு கர்த்தர் இருக்கிறான், இந்த அம்மாவோடு கர்த்தர் இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 39:3 வாசிக்கிறோம். 39:3 வாசிக்கும் போது யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று போத்திபார் கண்டான்னு சொல்லப்படுது. யாரு? போத்திபார். அவன் அந்த வீட்டுக்கு எஜமானன், பெரிய பணக்காரன். அவன் என்னன்னா கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று சொல்லி கண்டான் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவனுக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுத்து அவனை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகிறான். அப்ப கர்த்தர் கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் காணும் போதே, உங்களுடைய எஜமான்கள் காணும் போது, உங்களோடு கூட பணிபுரியவர்கள் காணும் போதே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உயர்வு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, உயர்வு கிடைக்கும். அதனால கர்த்தர் சோதரம் அப்படிப்பட்டவர்களால் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்மையா இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல இருந்து எதையும் முதலாளி தெரியாம தூக்கி வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எதுனாலும் கேட்டு எடு. ஒரு போன வாரத்தில் டிவியில் ஒரு செய்தி, ஒரு பணப்பை வந்து நடக்குது. ஒரு ஆட்டோ டிரைவர் தான், சாதாரண ஒரு டிரைவர் தான்.
அவன் ஒரு பார்சல் கணக்கு சொல்லி ஒரு பை கணக்குன்னு எடுத்து போட்டுட்டு பார்க்குறான். அதில் கட்டா ரூபா நோட்டுகள் இருந்துச்சு. அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துட்றான். என்னம்மா கொடுக்குறான்? யாரும் பார்க்கல, அவன் கொண்டு கொடுத்துட்றான். கொடுத்தாத பல ஆயிரங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவனை என்ன செய்தாங்க, பாராட்டி அவனுக்கு பரிசுலாம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இவ்வளோ உண்மையாக இருக்கிறானே, இவ்வளோ கஷ்டப்படுகிற ஒரு மனிதன் குட்டியோட இருந்தாலும் கூட அதை நான் கண்டு எடுத்துட்டு போகாம கொடுத்து, அதான் பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. ஆகவே உண்மையா இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாச கப்பலை நாம் சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார். சால்வைகள் பாருங்க, அவங்க போட்டிருந்த சால்வைகள் அந்த 7 மடங்கு எரி நெருப்புல போட்டாலும் அது என்ன செய்யலையா, வெந்து போகல, கொஞ்சம் கூட கருகல. அந்த கையில காலெல்லாம் அந்த மயிர் இருக்கு பத்தியில முடி, அது கூட கருகலையா. இல்லையா? நான் சில நேரத்தில் அடுப்புல பாசனமாக சூழ்நிலை வேலை செய்வேன். அப்போ தெரியல, கொஞ்சம் நெருப்பு கூடுதலாக எரிஞ்சிருமா, அந்த கையில் உள்ள முடியெல்லாம் கருகிடும். கருகி ஒரு மாதம் பணி வரும். அதனால 7 மடங்கு நெருப்புல கூட என்ன செய்யணுமா, அந்த சாதனத்துமே சாதாபை திறனுடைய முடிகள் கருகி போகல, சால்வைகள் விருந்து போகல, சேதப்படாத சால்வைகள். அல்லேலூயா. சால்வைகள் சேதப்படாமலும் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய விசுவாசம் கப்பலை சேதப்படுத்தி விடக்கூடாது. இவனையும் அலெக்சாண்டரும் விசுவாச கப்பலை என்ன செய்தார்களா, சேதப்படுத்தினார்கள் என்று பவுல் எழுதுகிறார். விசுவாசத்தை சேதப்படுத்தக்கூடாது. பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் சேதப்படுத்தி விடக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நீங்கள் சேதப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவர் தந்த நீதியை நீங்கள் சேதப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதை, வேதம் வாசிப்பதை, ஜெபிப்பதை, ஊழியம் செய்வதை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதை நீங்கள் சேதப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் முடித்து விடலாம். நாலாவதாக ஊழியத்தின் சால்வை. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 19 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு சால்வையை, அந்த எலியா வந்து எலிசா மேல் ஒரு சால்வையை போடுகிறான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமற்ற போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் என்று வாசிக்கிறோம். இந்த எலியாவுக்கு பிறகு எலிசா ஊழியத்துக்கு வர, அந்த எலிசா வரும்போது எலிசாவை தெரிந்து கொள்வதற்காக இந்த எலியா போகும்போது ஒண்ணுமே சொல்லல. அவங்க ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. 12ஆம் ஏர் தான் கடைசி ஏர் போறாரு. அந்த கடைசியா ஓட்டிக்கிட்டு போறாரு. அவர் பெரிய பணக்காரரா இருப்பார் போல. அவங்க அப்பா பெரிய விவசாயி. 12 ஏர் ஓட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம ஒரு ஏர் 2 ஏர் தான் ஓடுறதான் பார்த்துருக்கோம். 12 ஏர்களை வைத்து உழுது கொண்டு இருக்கும்போது இவன் போய் என்ன செய்யறான், சால்வையை அவன் மேல ஓடுறான். அவ்வளவுதான், ஒண்ணுமே சொல்லலாங்க. எலியா என்ன செய்யல, உழைத்து வாப்பா அவனை ஆண்டவர் அழைச்சிருக்காரு, ஒண்ணுமே சொல்லல. சால்வையை போட்டான், அவ்வளவுதான். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஏர் மாடுகளை அடித்து நொறுக்கி மாட்டையும் அடிச்சு அந்த மரங்களாலே, அந்த ஏர் மரங்களாலே அதை சமைத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு என்ன செய்யலாம், உடையத்திலே புறப்பட்டு போய்விட்டான். அல்லேலூயா. அப்ப அந்த சால்வை எதை காட்டுகிறதுனா ஊழியத்தின் சால்வை. அல்லேலூயா. நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறது இந்த சால்வை நமக்கு காட்டுகிறது. தேவன் நமக்கு தந்திருக்கிற நீதியின் சால்வை தரித்தார் என்று சொல்லி நம்ம எஸ்ஐயா 61:10 வாசித்தோம். அந்த சால்வை நமக்கு என்னத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, ஊழியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியத்தை கொடுக்கிறது. ஆகவே அந்த எலிசா கர்த்தருக்கு என்ன செய்தான், அவன் எல்லாவற்றையும் நல்ல வசதியா வாழ்ந்தவன். நல்ல வசதியா இருந்தான், நல்லா சாப்பிட்டு வீட்டிலே தூங்கலாம் நல்லா. ஆனால் அந்த சால்வையை போட்டு ஒன்று என்ன செய்தான், அந்த அபிஷேகம் அவன் மேல இறங்குது. எலியாவின் அபிஷேகம் எலிசாவின் மேல இறங்குது. உடனே பார்த்து என்ன செய்யலாம், ஊழியத்துக்கு வந்து விட்டான். அல்லேலூயா. அவன் ஊழியத்துக்கு வந்து அவன் என்ன செய்தான்,
எலியா செய்த ஊழியத்தை விட அதிகமான ஊழியத்தை செய்தான். அல்லேலூயா. ஏன்னா சால்வை மட்டும் நம்ம மேல விழுந்துச்சுன்னா நம்ம அதிகமான ஊழியங்களை செய்யலாம், அதிகமான ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணலாம், அதிகமாக ஆண்டவருக்காக பிரகாசித்து நம்ம எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கலாம். அல்லேலூயா. இந்த எலியா 8 அற்புதங்கள் செய்தார். எலிசா 16 அற்புதம் செய்தார். எத்தனை அற்புதம்? பாருங்க, இந்த சால்வை போட்டபோது 16 அற்புதம். அவர் பாருங்க, இன்னொரு இடத்துல கூட சால்வை அவர் மேல விழுது. அந்த சால்வை போட்டு அவரை எலியா எடுத்துட்டாரு. மறுபடியும் அவர் தோட்டே போட்டாரு. இவன் மறுபடியும் ஊழியத்துக்கு வந்துட்டான். அப்புறம் பல வருடங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருந்த போது ஒரு நாளிலே அந்த எலியா பரலோகத்துக்கு போகிறார். எலியா எங்க போறாரு? 2 ராஜாக்கள் 2:13 வாசிக்கிறோம். தண்ணீர் பிரிந்தது, சால்வையில் இருந்த அபிஷேகம் அவனை நடத்த ஆரம்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எலியா பரலோகத்துக்கு போவா? எலியா கேட்கிறார், எப்பா இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்பா நீங்க இவ்வளவு நாள் என் கூட இருந்தீங்கப்பா, உனக்கு என்ன வேண்டும் கேள்வி நான் தாரேன் அப்படின்றான். உடனே அவன் சொல்றான், உங்களிடத்திலிருந்த அந்த வரம் ரெட்டிப்பாக எனக்கு வேண்டும். எத்தனை வேணும்? ரெட்டிப்பாக வேணும். உங்களுக்கு 8 வரம் இருந்தது, 8 அற்புதம் செய்வீங்க. நான் எத்தனை வரம் அற்புதம் செய்யணும்? 14 அற்புதம் செய்யணும். ரெட்டிப்பாக எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறான். உடனே அவர் சொல்றாரு, நான் போகும்போது நீ பார்த்துட்டு இருந்தானா என்ன கிடைக்கும்? உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ பரலோகத்துக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த யோர்தான் ஆற்றை அந்த சால்வை வைத்து என்ன செய்யறான்? எலியா ஒரு அடி அடிப்பான். தண்ணி 2ஆ பிரிந்துடும். யோர்தான் ஆறு 2ஆ பிரிந்துடும். அக்கறைக்கு போன உடனே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அக்னி ரத்தத்தில் இறங்கி வருகிறார். வந்து அவனை எடுத்துக்கொண்டு சுத்தமாகிறார். பலத்த காற்று அடிக்கிறது, பலத்த இடி முழக்கங்கள் உண்டாகிறது. அந்த சத்தத்துக்குள்ள கூட இவன் பயப்படாமல் நின்று அவனை என்ன செய்யறான்? ஐயோ இடி இடிக்குது, காற்று அடிக்குது, நம்ம ஓடி போயிடுவோம், தப்பிச்சிருவோம்னு சொல்லி ஓடலை. அல்லேலூயா. அதுல நின்று அவனுக்கு ஒரே குறிக்கோள், எப்படியாவது அவருடைய வரத்தை என்ன செய்ய ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போகும்போது பார்க்குறான். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்னு சொல்லி கதரும் போது அங்கிருந்து ஒரு சால்வை அவர் மேலே விழுந்தது. அல்லேலூயா. சால்வை அவர் மேலே விழுந்த உடனே பாருங்க, அவர் உடனே அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். அப்படி நாங்கள் பரலோகத்துக்கு போயிட்டாரு. வேண்டுதல் வந்தான், பிரிந்திருந்த தண்ணி சேர்ந்துருச்சு. அவர் என்ன பண்ணிருச்சு? அக்கறை கொண்டு மறுபடியும் சேர்ந்துருச்சு. இவன் பார்க்கலாம், அந்த சால்வை தானே எனக்கு கிடைச்சது, வேற வரங்களை தந்தேன், அதை தந்தேன், இதை தந்தேன், அப்படி உனக்கு அப்படின்னா ஒன்றுமே சொல்லலை. சால்வை தான் அவன் மேலே விழுந்தது. உடனே சால்வை எடுத்து கொண்டுட்டு போவாரா? அது யாருமே இல்லை. தண்ணி 2ஆ சேர்ந்துருச்சு. தண்ணி சேர்ந்துருச்சு. அந்த தண்ணியில பொறுக்கி எலியாவின் தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்ச உடனே தண்ணி 2ஆ பிரிஞ்சு. அல்லேலூயா. அப்புறம் அக்கறைக்கு வந்தா மறுபடியும் அடிச்சா தண்ணி ஒன்றா சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. இது எலியா செய்த முதல் அற்புதம். அல்லேலூயா. எலிசா செய்த முதல். அப்புறம் 15 அற்புதங்களை செய்தான். கடைசியில் அவன் செத்து போயிட்டான். 15 அற்புதம் செய்துட்டு என்னமா செய்தான்? அவன் பலவீனப்பட்டு இறந்து போனான். அப்புறம் அவனை ஒரு புகையில கொண்டு அடக்கம் பண்ணிட்டான். அப்புறம் சண்டைக்கு இந்த மற்ற ஜாதி லெமோரியர் ஏதோ ஜாதியார் யுத்தத்துக்கு வரும்போதே ஒருத்தன் செத்து போயிட்டான். ஒரு வாலிபன் செத்து போன உடனே அவங்க பார்த்தாங்க, தூக்கி இந்த கல்லு புரட்டி கல்லை புரட்டிட்டு உள்ளுக்கு போட்டாங்க. போட்ட உடனே ஸ்வயன்னு வெளியே வந்துட்டான். போட்ட உடனே செத்து போற பாடி உள்ள போடுறாங்க. அவன் ஸ்வயன்னு என்ன செய்யறான்? இந்த இதெல்லாம் வச்சு எடுப்பாங்க, அந்த உங்களை அந்த ஸ்கேன் எடுக்கும் போது உள்ள அப்படி தடுவாங்க. அப்புறம் ஸ்வயங்கன் வெளியே அதே மாதிரி உள்ள போனவன் என்ன செய்யறான்? ஸ்வயங்கன் வெளியே வந்துட்டான். உடனே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. வேதம் சொல்லுதா, அப்போ எலிசா 14 அற்புதங்களை மரித்த பிறகு ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை, அந்த சுகப்படுத்தும் வல்லமை, உயிர் பெற செய்யும் வல்லமை அவனுடைய எலும்புகளில் கூட இருந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவனுடைய எலும்புகளிலே
அந்த பாவங்கள் தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய வரங்களை பயன்படுத்துவீர்களானால் உங்களுடைய எலும்புகளில் கூட வரங்கள் தெரிய செய்யும். அல்லேலூயா. நீங்கள் தொட்டையாமல் சுகமாவார்கள். உங்களுடைய அந்த அவருடைய மேற்படுத்த அங்கிகள் வஸ்திரங்களை போட்டபோது கூட சுகமாயிட்டாங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஊழியத்தின் சால்வையை ஆண்டவர் என் மேல் போடுங்க ஆண்டவரே கேளுங்க. அல்லேலூயா. உடைய ஊழியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, அநேகரை ஆதாயப்படுத்தணும். இந்த ஆண்டில் எங்கள் சபை 200 என்ன செய்யணும், பெருகணும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் பார்த்தது போல ஆண்டவர் நமக்கு தருகிற சால்வைகள், மன்னிப்பின் சால்வை நமக்கு இருக்கணும். யாரு நமக்கு வருத்தம் இருந்தாலும் மன்னிக்கணும். சோதனை சேதப்படாத சேதங்கள் சால்வைகளாக நம்முடைய சால்வையில் இருக்கணும். ஊழியத்தின் சால்வையை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். பின்மாற்றத்தின் சால்வை நமக்கு வேண்டாம். ஆண்டவர்களை நாம் காத்து கொடுப்போம். ஆண்டவரே, பின்மாற்றத்தின் சால்வைகள் எப்படி வந்திருக்கிறாரப்பா என்று சொல்லி இந்த கேளுங்க. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு நீதியின் சால்வையை தரித்திருக்கிறீர் அப்பா. அந்த சால்வையினாலே நாம் அநேகருடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிக்கணும். ஆண்டவரே, மன்னிப்பின் சால்வையை தந்திருக்கு. ஆண்டவரே, ஊழியத்தின் சால்வையை தந்திருக்கு. சேதப்படுத்தப்படக்கூடாத சால்வையை தந்திருக்கு. எந்த சோதனை வந்தாலும் நான் அதை சேதப்படுத்தி விடக்கூடாது. எந்த கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் அந்த ஊழியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் நான் மன்னிப்பை சிலுவையிலே எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுத்தது போல நான் மன்னிக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும், மன்னிக்கிற ஒரு மனுஷியா இருக்கணும். ஆண்டவரே, இந்த மன்னிப்பின் சால்வையை தாங்க. ஆண்டவரே, ஊழியத்தின் சால்வையை தாங்க. சோதனையில் சேதப்படுத்தப்படாத சால்வையை தாங்கப்பா. பரிசுத்தத்தை, ஆண்டவரே, அன்பை, நீதியை, நேர்மையை, சுவாசத்தை ஆண்டவரே சேதப்படுத்தி விடாத சால்வையை தாங்க. பின்மாற்றத்தின் சால்வை வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம போக்குவரத்து ஜாமானுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஆசீர்வதி ஆண்டவரே, நம்மை சோதரிக்கிறோம். பிள்ளைகள் செய்திருக்கிற நடவடிக்கைக்காய் சோதரம் நல்ல நீதியின் சால்வையை எங்களுக்கு தரித்திருக்கிறேன். ஆண்டவரே, மனவாட்டியாகிய எங்கள் சபைக்கு ஆண்டவரே நீதியின் சால்வையை தரித்திருக்கிறேன் அப்பா. இந்த சால்வைகளை நாங்கள் செயல்படுத்தாதவரையும் ஆண்டவரே, ஊழியத்தின் சால்வையை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கும் மன்னிப்பின் சால்வையை மறுதளித்து விடாதபடிக்கும் ஆண்டவரே காத்துக்கொள்ள திருவசை. பின்மாற்றத்தின் சால்வைகள் வராமல் காத்து பெறப்படுகிற பெரிய காரியங்கள் செய். காணிக்க பகுதி ஆசீர்வதியும் பிரபோதனையான ஆசீர்வதி. இந்த வாரத்தில் ஏற்படுகிற தேவைகள், வேலைகள், வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. பெரிய காரியங்களை செய். நீ தொடர்ந்து நன்றாக நிலையிலும் பெற்றிருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாம் துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அவர் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாள் மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார்.